சுழன்று மேற்பின்னது உலகு, அதனால் உழந்தும் உழவே தலை. வணக்கம். இன்றைக்கு பார்க்க போகிறோம், நாம் தோட்டம் செய்கிறோம், ஏதாவது செய்கிறோம்னு சொன்னால் அதை முதலாவது பாதுகாக்கணும். வெளியே இருந்து வரக்கூடிய விலங்குகள்லேருந்து பாதுகாக்கணும், வீடுகள்லேருந்து பாதுகாக்கணும். இப்படியான நிறைய பாதுகாப்புகள் இருக்குது. அதில் முக்கியமாக உங்களுக்கு வெளியே இருந்து வர பீடைகள்லேருந்து நீங்கள் பாதுகாக்கிறது, அதாவது பூச்சிகள்லேருந்து பாதுகாக்கிறது எல்லாம் நீங்கள் செய்து கொள்வீங்க. ஆனால் வெளியேருந்து வரக்கூடிய விலங்குகள்லேருந்து உங்களை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலி அடைக்கணும். அந்த வேலியில் நீங்கள் என்னத்தை வச்சு வேலி அடைக்கிறது, என்னென்று வேலியை செய்கிறது, வேலியை எப்படி அடைச்சாலும் ஆடு மாடு வருகுது, பிரச்சனை பண்ணுது, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கள்ளிச்செடி இதை பாருங்கள். கள்ளிச்செடி இது வேறு ஒரு பேருன்னு சொல்லுவாங்க இந்தியாவில், எனக்கு சரியாக தெரியல. இது கள்ளிச்செடி. இந்த கள்ளிச்செடியை நீங்கள் நாட்டும்போது நீங்கள் எந்த அளவுலையும் நாட்டலாம். நீங்கள் இப்படி ஒரு துண்டு கூட, இந்தளவு ஒரு துண்டு கூட நீங்கள் உடைச்சி நாட்டலாம். இப்போ நான் இந்த பிச்சு இதை கீழே போட்டுட்டேன், இது கீழே கிடந்து முளைக்கும். இது முளைக்கிறது டக்குன்னு முளைச்சி வரும். இதை வறட்சியை தாங்கக்கூடியது, வறண்ட பிரதேசங்களில் நல்லா தாங்கி வளரக்கூடியது. இந்த பால் இருக்குது தானே, இந்த பால் தன்மையான ஒரு பால் தன்மையான தாவரம்ங்கிறதுனால இது கனகாலத்துக்கு நீங்கள் உடைச்சி கீழே போட்டாலும் கனகாலத்துக்கு அதில் உயிர் தன்மையோடு இருக்கும். ரைட். இதை எப்படி நாட்டுறீங்கன்னு சொன்னால், ஒரு 4 இன்ச்சு இடைவெளி அல்லது ஒரு 6 இன்ச்சு இடைவெளிக்கு ஒருக்கா இதை நாட்டிட்டு போங்க. இதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த கள்ளிச்செடியை முறையாக பராமரிக்கணும். நேராக வளர்ந்து வரும் சிலதுகள் இந்த இப்படி வளைஞ்சு வருகுதில்ல, இப்படி வளைஞ்சு வரக்கூடியதுகளை வெட்டி விட்டுருவணும். சரியா? வெட்டி விடாட்டி இது இஞ்சால விழுந்து திரும்ப உங்களுக்கு வேலை வைக்கும். சரி, அதோட இதையே நாட்ட சொல்கிறேன்னு சொன்னால், இது வேகமாக வளர்ந்து வந்துடும். இன்னொரு விஷயம், ஆடு மாடு போன்றதுகள் இதுக்கு கிட்ட வந்தால், இதுக்கு கிட்ட இதை தாண்டி இதை சாப்பிடாத உண்டு. மற்றது இதை உடைச்சி கொண்டு உள்ளே போகிறதுக்கு நினைக்காதுன்னு சொன்னால், இது எரிச்சலாக இருக்கும் அதுகளுக்கு. இதில் பால் வரும், இதில் மனம் எல்லாம் அதுகளுக்கு எரிச்சலாக இருக்கும். பீடைகள் கூட வெளியே இருந்து வரக்கூடிய பீடைகள் இதை தாண்டி வாரதுக்கு பெரிய கஷ்டப்படும். வராதுன்னு சொல்லல, மிகவும் குறைவாக இருக்கும். இன்னொன்று, இந்த பால் செடிகளில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன், அதாவது நீங்கள் ஒரு கூட்டு பசலை தயாரிக்க போகிறீங்கன்ட்டு அப்படி எதுவும் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இதிலேருந்து வரக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குதானே, அதாவது நுண்போசனை மூலகங்கள், அதுகள் கூடுதலாக இருக்கும். பெரும்பாலான தாவரங்களுக்கு நாம் என்னதான் சோறு நிறைய போட்டு சாப்பிட்டாலும் நமக்கு தேவையான நுண்போசனை மூலகங்கள் இல்லாட்டி கண்ணில் பிரச்சனை வரும், கேட்குறதுல பிரச்சனை வரும், மூளையில் பிரச்சனை வரும், இப்படியான குறைபாடுகள், தோல் பிரச்சனை வரும், அப்படியெல்லாம் வரும். அப்போ இதில் இருக்கக்கூடிய நுண்போசனை மூலக்கூறுகள் தாவரங்களுக்கு மிகவும் தேவையானது. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய கூட்டறிவில் இதையும் சேர்த்து போடலாம். கூட்டறிவில் போடுற நேரம் நீங்கள் சாணம் சேர்ப்பீங்க, அதில் மாட்டு சாணம் சேர்ப்பீங்க, மற்ற பச்சை இலகுலைகள் சேர்த்துருப்பீங்க. அப்போ இதை போடுற நேரம் மாட்டு சாணத்தில் இது கிடந்து அவிகிற நேரம் இது அவிஞ்சு போயிடும். அப்போ இதில் உயிர்த்தன்மை போயிடும், திரும்ப அதுக்குள்ளே இருந்து முளைக்குமான்னு நீங்கள் யோசிக்கிட்டே இல்லை. ஆனால் குப்பையில் வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் இது கிடந்து முளைச்சி திரும்பி வளர்ந்து வரும். அதை வடிவாக பார்த்துக்கொள்ளணும். இப்போ நாம் என்னத்தை செய்யணும், நல்லதுங்கிறத விட முக்கியமான விஷயம் எது கூடாதுங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் சொல்கிறேன், இதை குப்பையில் வெட்டி போட்டிங்கன்னு சொன்னால் இது திரும்ப முளைச்சி வரும். எல்லா இடமும் இது காயில் பூவில் இருந்து பரவி போகிறது இல்லை. ஆனால் இது வளர்ந்து விழுந்து எல்லா இடமும் பரவி ஒரு பெரிய ஏரியாவையே பிடிக்கும். நீங்கள் இதில் உள்ள பிரச்சனையான விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் வேலிக்கு உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேலி அங்கால இதுக்குள்ளே இருந்து அங்கால ஏதாவது போகிறதுக்கு நினைக்காது. என்னன்னு சொன்னால் அவ்வளவு அடர்த்தியாக சரிவாக இருக்குது. இந்த சைட்டில் இந்த வேலியில் நாங்கள் வச்சு கொஞ்ச காலம் தான், 1 வருஷம் தான் இருக்கும். மற்ற வேலிகளில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தண்டு இந்த அளவு மொத்தத்துக்கெல்லாம் வரும். ரைட். இதுதான் கள்ளிச்செடி. உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். இதை எடுத்து வேலி அடைச்சி தோட்டமாக பராமரிக்கிறவங்க, நல்லா தோட்டம் வைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட தோட்டத்தில் இதையும் வச்சுக்கொள்ளலாம். கூட்டுறவுக்கு பயன்படும், பீடைகளை கட்டுப்படுத்தும், வேறு விலங்குகள் வாரதை கட்டுப்படுத்தும். அதனால் இது ஒரு பயனுள்ள செடி. மற்றபடி பயன் இல்லை. இது கண்ணுக்குள்ளே பட்டால் மிகவும் ஆபத்தானது. அதையும் கருத்தில் வச்சுக்கணும். இந்த பால் கண்ணில் படக்கூடாது, மிகவும் ஆபத்தானது. தோல்லையும் மேலமான அளவு படாத மாதிரி பாருங்கள். எனக்கு பட்டிருக்கு, இது பிரச்சனை இல்லை, கழுவி விட்டால் போயிடும். கண்ணுக்குள்ளே படவே கூடாது. சரியா? நன்றி.